கோப்பியின் அறுவடை செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை ஆகும். ஏனெனில் கோப்பி மரங்களில் பழங்கள் ஒரே நேரத்தில் பழுக்காது. எனவே நன்கு பழுத்த பழங்களை மட்டும் அறுவடை செய்ய தோட்டத்திற்கு பலமுறை செல்ல வேண்டும். ஏன் இந்த பளிச்சிடும் சிகப்பு நிற பழுத்த கோப்பியை மட்டும் பறிக்க வேண்டும்? ஒரு கோப்பியின் இறுதிச் சுவை, மனம் மற்றும் தரத்தை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று சரியான நேரத்தில் கோப்பிகளை அறுவடை செய்வதாகும். அதேபோல் பிரவுன் கிரீன் கோப்பி பீன்ஸ் மற்றும் அதிக பழுத்த பிரவுன் கோப்பி கொட்டைகள் கோப்பியின் தரத்தை கெடுக்கும். கோப்பி பூத்து அறுவடை செய்ய 8 தொடக்கம் 9 மாதங்கள் ஆகும். இதற்கிடையில் கோப்பி மரத்திற்கு ஒரு நல்ல மூடியை போடுவதும் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் முக்கியமாக மூடுபடை இடுவதன் மூலம் விளைச்சலை அதிகரிக்கவும் முடியும். பெரிய நன்கு நிரம்பிய பழங்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் பெறவும் முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நன்கு பழுத்த கோப்பிகளை மற்றும் அறுவடை செய்யும் போது அதிக பழுத்த பழுப்பு நிற பழங்கள், பூச்சிகள் மற்றும் நோயுற்ற பழங்கள் மற்றும் கிளைகள் அகற்றுவதன் மூலம் வெற்றிகரமான கோப்பி தோட்டத்தை பராமரிக்க முடியும். கவனமாக அறுவடை செய்யப்பட்ட கோப்பியின் தரத்தை மேலும் பாதுகாக்க கோப்பி கொட்டைகளை பிளாஸ்டிக் குடைகளில் அடைத்து கோப்பி பதப்படுத்தும் மையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பொலித்தீன் பைகள் மற்றும் பொலியஸ்டர் பைகள் பை செய்வதனால் கோப்பி நசுக்கப்பட்டு அழுகுவதையும் இது தடுக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட கோப்பி பதப்படுத்தும் மையத்திற்கு கூடிய விரைவில், அதாவது குறைந்தபட்சம் 12 மணி தொடக்கம் 24 மணி நேரத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும். புதிய கோப்பியை வழங்குவது உங்களுக்கு அதிக விலையை வழங்குவது மட்டுமல்லாமல் அது தயாரிப்பின் தரத்தையும் உயர்த்துகின்றது. கோப்பியை அறுவடை செய்யும் போது ஒரு சிறிய கூடையை இடுப்பு மட்டத்தில் தொங்கவிட்டு அறுவடையை சிறப்பாக செய்ய மற்றும் அறுவடையின் தரத்தை பாதுகாக்கவும் உதவும். கோப்பியை அறுவடை செய்த பிறகு சுத்தமான நீர் தொட்டியில் இட்டு மிதக்கும் காய்கள் மற்றும் களைகளால் சேதமடைந்த கோப்பி பழங்களை மற்றும் நன்கு நிரப்பப்படாத பழங்களையும் விலங்குகளால் சேதமடைந்த பழங்களையும் நாம் அகற்றிக்கொள்வதாம். அவற்றை அகற்றுவதன் மூலம் சிறந்த தரமான அறுவடையை தேர்ந்தெடுத்து பிரிக்கலாம்.